नमस्ते। विसारत उत्तराद पंचवटी के आधार पर लक्ष्मण एवं शूर्पणखा के वाद विवाद का चित्रण कीजिए. இந்த பஞ்சவட்டிங்கிற பகுதியில் லக்ஷ்மண் சூர்பனகையோட வாத விவாद கான்வர்சேஷன் இப்போ பார்க்கலாம். पंचवटी नामक इस खंड काव्य में लक्ष्मण और शूर्पणखा की वाद विवाद का वर्णन है. இந்த பஞ்சவட்டி அப்படிங்கிற கண்டு காவியம் முதல்ல இது ஒரு கண்டு காவியம், மகாகாவியம் கிடையாது. மகாகாவியம்னா முழு ராமாயணத்தை சொல்லலாம். அதில் ஒரு கண்டு காவியம்னா ஒரு சின்ன பகுதி தான் இந்த பஞ்சவட்டி, அதுதான் கண்டு காவியம்னு சொல்கிறாங்க. எஹி காவிய கா பிரமுக் பாக, இதுதான் காவியத்தோட ஒரு முதன்மையான பாகமாக இருக்குது, மெயின் பாகமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. वाद विवाद से लक्ष्मण का चरित्र तथा शूर्पणखा का मोहित रूप का वर्णन है. இந்த வாத விவாதில் லக்ஷ்மணுடைய கேரக்டரும் சூர்பனகையோட மோகக்கு லக்ஷ்மணன் மேலே எவ்வளவு மோகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. லக்ஷ்மண் சூர்பனகா சன்வாத் ரெண்டு பேர்த்தோடைய கான்வர்சேஷன். ரகசியவதனி பாலா ஒரு மிஸ்டீரிய கேர்ள், ஒரு சீக்ரெட்டான கேர்ளாக காட்சியளிக்கிறாங்க. काव्य के प्रारंभ में शूर्पणखा एक रहस्यवदनी के रूप में आती है. இந்த காவியத்தோட ஸ்டார்டிங்லேயும் சூர்பனகா ஒரு சீக்ரெட்டான ஒரு பெண்ணாக வர்றாங்க. உன்கி சூரத் மன்மோகக்கு ததா லேக்கின் உஸ்மே போலாப்பன் நகிதா. அவங்கள அந்த சூர்பனகையை பார்க்கும்போது மன்மோகக்கு எல்லாரும் அட்ராக்ட் ஆகிற மாதிரி அழகாக இருக்காங்க. அதில் ஒரு போலாப்பன் நகிதா, போலாப்பன்னா இன்னோசென்ஸ், அதில் இன்னசென்ஸே இல்லை. लक्ष्मण से कहती है, सूरवीर होकर एक अबला को देखकर आश्चर्य क्यों होते हो. இவ்வளவு தைரியமான ஒரு பலசாலியாக இருந்து ஒரு அபலானா ஒரு தனிமையான ஒரு ஹெல்ப்லெஸ் உமனை பார்த்துட்டு நீ ஏன் ஆச்சரியமாக பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. ये तो दृष्टि का स्वाभाविक सौंदर्य है. நான் இது கடவுள் நேச்சருடைய ஒரு இயற்கை, ஒரு நார்மலான ஒரு அழகான ஒரு படைப்பு தானே. एक नारी होते हुए भी मुझे ही प्रथम बोला पड़ा. நான் ஒரு பெண்ணாக இருந்துட்டு நானே ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இந்த வார்த்தையெல்லாம் கான்வர்சேஷன்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன், சொல்கிறேன், ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. इसमें पुरुषों की निर्ममता का बोध नहीं होता. அவங்களுடைய குருவாலிட்டி இதில் காட்டலை அப்படிங்கிறாங்க, ஆண்களோட குருவாலிட்டி இதில் காட்டலை அப்படிங்கிறாங்க. लक्ष्मण कहते हैं, तुम्हें साहस यहाँ देखकर सहला. लक्ष्मण कहते हैं, तुम्हें सहसा यहाँ देखकर मैं सचमुच आश्चर्य में पड़ चुका हूँ. நான் உன்னை சடனாக இங்கே பார்த்துட்டு நிஜமாலுமே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. டல்டி ராத் மே நிக்லி படி அப்லா தும் கோன் ஹோ. இந்த இருட்டான வேளையில் ஒரு வீக்கான, ஒரு மெலிந்த, ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ் ஒரு விமன் நீ இங்கே வந்திருக்கியே, நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. அபலா கஹனே வாலே தும் தோ சஹாசி தத்தா சத்துர் லக் ரஹி ஹோ. என்ன அபலான்னு சொல்கிற, ஆனால் நீ ஒரு தைரியமான ஒரு வீரனாக காட்சியளிக்கிற எனக்கு அப்படிங்கிறாங்க. तुम मेरे जैसे शांति प्रिय पुरुषों से निर्ममता क्यों ढूंढा करती हो. நீ என்ன மாதிரி ஒரு அமைதியாக இருக்கிற ஆண்கிட்ட நீ ஏன் ஒரு குருவாலிட்டியை தேடி பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. சண்டி அப்படின்னா ஒரு கொடுமையானவளே அப்படிங்கிறாங்க. துமாரே பிரதி மேரே மம்தா, உன் மேலே எனக்கு இருக்க பாசம். மம்தா கச்சி ஹே. கச்சி மத்தலப் கரெக்டான ஒப்பீனியன் உன் மேலே எனக்கு இல்லை. லக்ஷ்மணன் சூர்பனகா கிட்ட சொல்கிறாங்க, உன்னை எனக்கு பிடிக்கலை, கச்சி ஹே, உன் மேலே எனக்கு அவ்வளோலாம் நல்ல ஒப்பீனியன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்தவமே முஜ்மே மம்தா நாமக்கு கோயி சீஸ் நஹி ஹே. ரியலில் சொல்லணுன்னா எனக்கு பாசம் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. மாதா பிதா பத்னி தன் மெஹல் ராஜ்ய ஆதி சப் भी मेरे लिए श्रेष्ठ नहीं है. அம்மா, அப்பா, ஒய்ஃபு, பணம், காசு, அரண்மனை, ராஜ்யம், இதெல்லாம் எனக்கு பெஸ்ட்டே கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு தானே இவர் லக்ஷ்மணன் காட்டில் ராமர் கூட இருக்கிறாரு, ராமரே போதும் அப்படின்னு இருக்கிறவர். ஸோ அவருக்கு இந்த இதில் எந்த இதுலேயுமே பிடிப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமு தான் அவருக்கு எல்லாமே. வே துமே மாணவி நகி ககு சக்தா. நான் உன்னை ஒரு ஹியூமனாகவே மதிக்கலை.
क्योंकि तुम्हें संकोच की भावना नहीं है உன்கிட்ட ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு செயல் எதுவுமே இல்லை मुझे दानवी भी नहीं कह सकता क्योंकि दानव में லாவண்யத்தா நகி ஹோத்தி நான் வந்து உன்னை ஒரு ரகசிய ஒரு தானவி ஒரு மத்தலப் ஒரு ஜங்கல் ராணின்னு சொல்லலாம், ஒரு ராட்சசி மாதிரி ஒரு பெரிய ஜங்கல் ராணின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீ அதுவும் இல்லை, ஏன்னா அவங்க வந்து அழகாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வன்னு தேவி தோ பகுத் போலி பாலி ஹோத்தி, ஆனால் அழகாக இருக்க மாட்டாங்க, பட் ஆனால் அவங்க ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க, போலி பாலியாக இருப்பாங்க. துமே போலாப்பன் நகி, உன்கிட்ட அது கூட அந்த இன்னசென்ஸ் கூட கிடையாது. அப் தும்ஹே துமி பத்தாதோ தும் கோனு ஹோ, இப்போ நீயே சொல்லிடுமா நீ யார் அப்படின்னு கேட்குறார். சூர்பனகா கஹனே லகி, ஏன் நிருதய புருஷ் இரக்கமற்றவனே, துமே பூச்சா கி தும் கோனு ஹோ, நீ வந்து என்ன கேட்ட நீ யாருன்னு கேட்டுட்ட. துமே ஏன் நகி பூச்சா கி முஜே கியா செய்யே, நீ இதை கேட்கல, எனக்கு என்னம்மா வேணும், உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டிருக்கணுமா. நீ யாருன்னு கேட்டதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கணுமா. அகர் ஐசா பூச்சா தோ மேரா மன் சாந்த் ஹோகா, இப்படி நீ கேட்டிருந்தேன்னா எனது மனது வந்து ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்கும். முஜே மாலும் ஹோ ரஹா கி மே டங்கி ஜாவும், நான் வந்துட்டு எனக்கு தெரியுது நான் ஏதாச்சும் ஒரு அபராதம் பண்ணிவிடுவேன், ஒரு குற்றம் பண்ணிவிடுவேன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. பரந்து அப் மே தேரே பாஸ் ஆகையும், நான் வந்து ஆனால் நான் உன்கிட்ட வந்துட்டேன் இல்லை. சூர்பனகா வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறாங்க, நான் உன்கிட்ட வந்துட்டேன். ஃபிரிக்கும் செகஜ் ரூப் சே செல்லி ஜாவும், அப்புறம் ஏன் நான் சிம்பிளாக அப்படியே திரும்பி போயிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. முஜே தும் அப்னா அதித்தி மான் சக்தே ஹோ, நீ வந்து என்னை வந்து உன்னோட கெஸ்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறா. அதித்தி சர்க்கார் தும்சே மிலேகா கியா, என்னை வந்து நீ ஒரு கெஸ்ட்டாக நினச்சிக்கோ, கெஸ்ட் வெல்கம் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. துமாரா மன் பத்தர்க்கே சம்மானு ஹோ, உன்னோட மனது வந்து ரொம்ப ஸ்டோன் கல் மாதிரி இறுகி இருக்குது. கியா ஏ கபி பிக்லேகா, எப்பயாச்சும் இந்த கல் மனது மெல்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. தும் சப் குச் தியாக கர் வைராக்கிய பாவ் சே ஜீ ரஹே ஹோ, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு வைராக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. तेरे लिए मैं भी अपने ये रत्नबार त्याग कर யோகினி பன் ஜாவும், நானும் உனக்காக இந்த ரத்ன ஆபரணம் நிரம்பிய இந்த உடம்பை மத்தலப் இந்த ஆடை அணிகலன்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு கலட்டி எரிஞ்சிட்டு யோகினி பஞ்சாவும், நானும் ஒரு முனிவர் மாதிரி காவி ஓட கட்டிக்கிட்டு உன் பக்கத்துக்கு வரட்டுமா, உன்னை மாதிரி சிம்பிளாக வாழட்டுமா, அப்போ நீ என்னை அடாப்ட் பண்ணிக்குவியா, ஏற்றுக்குவியா அப்படின்னு கேட்குறாங்க இந்த லேடி. मैं इस वन में बहुत सारी बाधाओं को दूर कर सकती हूँ. அப்புறம் அவங்கக்கிட்ட இருக்க குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க நிறைய தடைகளை நான் வந்து விரட்டி அடிக்க முடியும் என்னால், நீ என்ன வச்சுக்கோ, உனக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தும் கியூ அப் விரத்தி பன்கர் பைட்டே ஹோ, நீ ஏன் இப்போ வந்து ஒரு சித்து மாதிரி ஒரு முனிவர் மாதிரி நீ வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு. मुझमें यह सामर्थ्य है कि तुम्हें जो चाहो वो पा सकते हो, என்கிட்ட ஒரு பெரிய கேப்பபிலிட்டி இருக்கு, அது என்னன்னு கேட்டேன்னா, உனக்கு தும் ஜோ சாஹோ, உனக்கு என்ன வேணுமோ அதை அனைத்தும் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. अगर किसी दुश्मन से बदला लेना हो या उसे जीतना हो तो मेरी क्रोध अग्नि उसे ஜலா தேகி, ஏதாச்சும் ஒரு எனிமி உன்கிட்ட எனிமியை நீ ஜெயிக்கணும்னாவோ இல்லை அந்த எனிமிக்கிட்ட பதிலாக அவங்கள வந்து பதிலாக வாங்கணும் பழி வாங்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா என்னோட குரோத அக்னி, என்னோட கோவ அனல் கோவக்கணை வந்து அவங்கள எரிச்சிடும், என்னை நீ உன் பக்கத்தில் வச்சுக்கோ, உனக்கு உதவியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரே சாத்து ஜீக்கர் இஸ் சன்சார் கா சுக்கு போகோ, என்கிட்ட வாழ்ந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்களையும் அனுபவி அப்படின்னு சூர்பனகா லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறாங்க. आश्रम के धर्म अनुसार इस उम्र में तुझे भोगी बनकर रहना है. ஆசிரமோட அனுசார் படி இந்த ஏஜில் நீ வந்து ஒரு ஜாய்ஃபுல் என்ஜாய் பண்ணுற ஒரு மனுஷனாக தான் நீ வாழணும். லேக்கின்
तुम तो योगी के सम्मान बेकार तपस्या कर रहे हो. நீ ஒரு முனிவர் மாதிரி வேஸ்ட்டாக தபம் பண்ணிக்கிட்டு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இஸ் தபுக்கா ஃபல்லு குது மேஹி ஹூ. இந்த இப்போ நீ தபம் தனிமையாக இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வாழ்கிறையில இந்த தபத்தோட டோட்டல் பெனிஃபிட்டே நான் தான். என்னை நீ அடாப்ட் பண்ணிக்க, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகர் தும் முஜே நகி அப்னாவோகே தோ துமாரி தபஸ்யா வெர்த் ஹோகி. நீ என்னை ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னேன்னா உன்னுடைய இந்த தப வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு கன்வின்ஸ் நிறைய டைப்பில் சூர்பனகா வந்து லக்ஷ்மணனுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. லக்ஷ்மண் போலே, லக்ஷ்மண் சொல்கிறாரு, அகர் வ ஃபல் தும் ஹி ஹோ தோ மே துமாரே லியே யோகிய வர் டூண்டுங்கா. நீ தான் எனக்கு கிடைச்ச அந்த பலன் என்றால் நான் அந்த உனக்காக ஒரு நல்ல வரனை தேடித்தரேமா அப்படின்னு சொல்கிறார். சூர்பனகானே கஹா, மேனே தோ ஸ்வயம் டூண்டு லியா, நானே தேடிட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப் தக் மே உன்கா நாம் நகி ஜான்தி. இப்போ வரைக்கும் அந்த அவரோட பேர் எனக்கு தெரியாது, ஆனால் நான் எனக்கு பிடிச்சவரை நான் தேடிட்டேன், எனக்கு அவர் பேர் தெரியாது அப்படிங்கிறாங்க. பரந்து ஓ மேரே சாமனே ஹே, ஆனால் அவர் என்னோட கண் எதிரிலேயே நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மணே பூச்சா கோன். லக்ஷ்மண் கேட்குறாரு, யார் அது, யார் உன் முன்னாடி அந்த இருக்கிற உனக்கு பிடிச்ச அந்த பர்சன் யார் உன் முன்னாடி நிற்கிறவர்னு கேட்குறாங்க. அதுக்கு ரமணி தும் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க, நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூர்பனகா. போல்கர் தொடிசி லஜ்ஜா கே சாத்து மௌனு ஹோனே லகி. கொஞ்சம் வெக்கத்தோட மௌனமாக ஆயிட்டாங்க. நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு சூர்பனகா வந்து மௌனமாக ஆயிட்டாங்க இந்த இடத்துல. சூர்பனகா கி एक बात सुनकर लक्ष्मण कहने लगे. சூர்பனகையோட இந்த பேச்சை கேட்டு லக்ஷ்மண் சொல்கிறாரு, பாப் சாந்த் ஹோ ஜா, பாப் சாந்த் ஹோ, பாப் சாந்த் ஹோ கி மே விவாஹித் ஹூ வாலே. பாவம், பாப்பு கெட்ட செயலை சொல்லாதே, இது பாவம், நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் பர் சூர்பனகா ने पूछा कि क्या புருஷ் நகி ஹோத்தே தோ தோ ஸ்திரீ வாலே. என்ன ஆண்கள் இல்லையா, ரெண்டு பெண்களை வச்சுட்டு கல்யாணம் பண்ணிகிட்ருக்கவங்க, 2 பேரை வச்சிட்ருக்கவங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பெண்களை மனம் முடித்தவங்க, 2 பெண்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இல்லையா அப்படின்னு சூர்பனகா கேட்குறாங்க. இஸ்ஸே ஆகே கஹா கி புருஷோं के द्वारा ही सब शास्त्र रचे गए हैं. இன்னமும் மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா சூர்பனகா, ஆண்கள் மூலமாக தான் எல்லா சாஸ்திர புத்தகங்கள், கிரந்த கல்வி புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. உண்மே சப்பு சுவிதா புருஷ்கே பக்ஷ்மேகே, அதில் எல்லா வசதியும் ஆண்களுக்கு பாசிபிளாகவே எழுதியிருக்காங்க, ஆண்களுக்கு பலன் கொடுக்குற மாதிரி எழுதியிருக்காங்க, பெண்களுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. புருஷ்னே அப்னே அனுகூல் சப்குச் பனா தியா. ஒரு ஆண் அவனுக்கு பாசிபிளாக எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான். இஸ்லியே முஜ்ஷே சாதி கர்னா பாப்பு நகிக, அதனால் சொல்கிறேன், என்ன நீ கல்யாணம் பண்ணுறது ஒரு பாவம்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மண் கா சச்சரித்திர, லக்ஷ்மணுடைய நல்ல கேரக்டர். சூர்பனகா की बात को काटते हुए लक्ष्मण बोलते हैं. சூர்பனகையுடைய கான்வர்சேஷனை கட் பண்ணிவிட்டு லக்ஷ்மண் சொல்கிறாரு, தோ தும் கியா சாத்தி ஹோ, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப் நாரியா சாஸ்திர கி ரச்சனா கரே ஆர் பகுபதி கா விவாக் காயம் கரே. என்ன பெண்கள் வந்து நல்ல நல்ல சாஸ்திர புக்கங்களை எழுதுவாங்களா, இல்லை அவங்க அதிகமான கல்யாணங்கள் செய்கிற மாதிரியா செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. नारी के पतिव्रता धर्म का गुणगान करने वाले उनके शास्त्र स्त्रीत्व को सराहने वाले पुरुष ही हो. பெண்களுடைய குணத்தை புகழக்கூடியவங்களும் பெண்களுடைய பவித்திர சாஸ்திரங்கள் எழுதக்கூடியவங்களும் ஒரு ஆண்மகன் தான், அதை மறந்துடாது. ஆண்கள் தான் அப்படி எழுதியிருக்காங்க, பெண்கள் நல்லவங்க, பெண்கள் புனிதமானவங்கன்னு எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மேரி திருஷ்டி மே சாஸ்திர ஆறு விதியா தூசரி செனிஹி ஹே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா, என்னோட பார்வையில் இந்த சாஸ்திரங்களும் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களும் அடுத்தது தான் வரும் அப்படின்னு சொல்கிறா, செகண்ட் தான்
அப்படின்னு. सोच विचार कर अपने आप के सदाचारी बनाना ही मनुष्य का कर्तव्य है. நல்லா ஃபீல் பண்ணி சோச்சு விசார்க்கர் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றது தான் ஒரு மனிதனுடைய கடமை, கர்த்தவிய. மனிதன் எப்பவும் கெட்ட செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மணன் சொல்கிறாங்க. नारी के सराहनीय भावों का समर्थन करने वाले लक्ष्मण वही गुणों को नरों में भी पाना चाहते हैं. நான் ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்க நல்ல குணங்களை புகழ்ந்துக்கிட்டேவும் லக்ஷ்மண் சொல்கிறாங்க, ஒரு ஆண்கிட்டவும் நல்ல குணங்கள் இருக்குது, அதுவும் உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகு விவாஹ की समस्या पर अपना विचार व्यक्त करते हुए लक्ष्मण ने शूर्पणखा को एक सलाह दी कि उचित व्यक्ति से अपनी इच्छा प्रकट करे और उसी से शादी कर ले. அதிக கல்யாணம் பண்ணிக்கிறத அந்த எண்ணத்தை சொல்லி அது என்ன எப்படிங்கிறத சொல்லிவிட்டு லக்ஷ்மணன் இன்னும் சூர்பனகா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டான ஒரு ஆண் மகன்கிட்ட உன்னோட விருப்பத்தை சொல்லி அவர் கூடயே நீ கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார். சூர்பனகா போல்தி ஹே, சூர்பனகா சொல்கிறாங்க, மேரே மண்ணு தோ தும்சே ஹார் கயா, உன்கிட்ட என் மனது தோத்து போயிடுச்சு. தும் ஹி மேரே சப் குச் ஹோ, நீ தான் எனக்கு எல்லாமே. அப் மே கிசி ஓர் சே ஷாதி கைசே கர் சக்தி ஹோ, நான் இன்னொரு மனிதனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும். லக்ஷ்மண் போலே அப் தோ தும் முஜ் பர் சோரி கா பி இல்ஜாம் லகா ரகி ஹோ, நீ இப்போ என்ன ஒரு திருட்டு குட்டமும் என் மேலே நீ சாட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்பனகா நே கஹா ஜூட்டா இல்ஜாம், அவன் சொல்கிறா பொய் குற்றம் அப்படின்னு சொல்கிறான், என் மேலே நீ பொய் குற்றம் சாட்டுற அப்படின்னு. மேரா மண்ணுத்தோ மேரே ஹாத்தோமே விவஸ், என்னோட மனது என்னோட கையில் இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சூர்பனகா சொல்கிறாங்க. விபல் ஆறு விக்கல் ஹோக்கர் நிருபயா அவஸ்தா மே நிக்கல் கைக, ரொம்ப வேதனையாக உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அவஸ்தா, அந்த சுச்சுவேஷனில் என்னோடய கண்ட்ரோல் இல்லாமல் அது லிமிட்டை கிராஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லி சூர்பனகா லக்ஷ்மண் கிட்ட சொல்கிறாங்க. ஹம் ஸ்திரியா தோ प्रेम में पड़कर अपने ही कुल और सील का ख्याल नहीं रखती, நாங்கள் பெண்கள் அன்பில் காதலில் விழுந்துட்டோன்னா எங்களோட குலத்தையும், அம்மா அப்பா அவங்க எந்த குலத்தை சார்ந்தவங்க, எந்த சீல், அதை நாங்கள் கயால், எங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய பெருமை என்னங்கிறத மறந்து அதை கயால் வச்சுக்க மாட்டோம், அதை டேக் கேர் பண்ணுறதில்ல, மறந்துட்டு தப்பான விஷயத்தில் விழுந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. प्रियतम के बारे में क्या देखेंगी, मतलब பார்ட்னர் வரப்போறிய காதலனை பற்றி என்னத்தை போய் பார்க்கறது. அப்தோ மீட்டி பாத்தே போலோ, இப்போயாச்சும் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன்ட்ட சூர்பனகா சொல்கிறாங்க. துமாரே யஹா பிரேமா தி பன்கர் ஆத்தி ஹூ, நான் உங்ககிட்ட காதல் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். கம் சே கம் அப்தோ தும் தில் கா க்ரூர் போலோ துவார் கோலோ, தில்லுக்கா துவார் கோலோ, இப்போ உன்னுடைய மனதுங்கிற அந்த கதவை திறந்து வெயி எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் மேலே என்ன சொல்கிறாங்க, லக்ஷ்மண் கேத்தேகே, லக்ஷ்மண் சொல்கிறாரு, ஏ நாரி தும் கிஸ் பிரம்ம மேகே, என்ன நீ ஒரு பிரம்மையில் இருக்க, என்ன ஒரு ட்ரீமில் இருக்க தெரியுமா. தோ பிரேம நகிக, நீ இந்த மாதிரி பண்ணுறது உண்மையான காதல் கிடையாது. ஏதோ மோகுகே, என் மேலே உனக்கு இருக்க மோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஆத்மா கா விஸ்வாஸ் நகி, இது ஒரு ஆத்மாவோட விஸ்வாசம், கான்ஃபிடென்ட் கிடையாது. மண்ணுக்கா வித்ரோகுக, மனதை நீ துரோகம் பண்ணுற உன்னோட மனதை. அமிர்த் கி மதுரிமா இஸ்மே நகிகே, அமிர்தம் மாதிரி ஸ்வீட்னஸ் இதில் இல்லை. ஏதோ விஷஹே, இது ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்கிறார். லக்ஷ்மண் சூர்பனகா கே பியார் கோ ஏக்தம் டுக்ரா தேத்தே ஹே, ஒரேடியாக சூர்பனகையோட பியாரை நெக்லெக்ட் பண்ணிடுறாரு, வேண்டான்னு சொல்லிடுறாரு. ராம் பி டுக்ரா தேத்தா ஹே, ராமும் வேண்டான்னு சொல்லிடுறாரு. சூர்பனகா அசலி ரூப்மே ஆத்திக, ஒரிஜினல் வடிவத்தில் வர்றாங்க.
அவள் வந்து ஒரு ராட்சசி, அந்த ராட்சசி வடிவத்தில் வர்றாங்க. உஸ்கா கோர ரூப் தேக்கர் சீதா டர் ஜாத்தி ஹை. அவங்க அந்த ராட்சசி ரூப், கோர ரூப், அந்த கொடூரமான வடிவத்தை பார்த்துட்டு சீதா பயந்து போயிடுறாங்க. इसके अहंकार को देखकर लक्ष्मण अपने तलवार से उनके नाक और कान काट देते हैं. அவளுடைய அந்த கோபத்தை பார்த்து லக்ஷ்மண் வந்து அவளுடைய காதையும் மூக்கையும் கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரத்த பஹாத்தே ஹுவே, ரத்தம் வழிய வழிய ஓ சில்லாத்தி ஹுவி, கத்தி கொண்டே ஜங்கலுமே சலி ஜாத்தி ஹே, அப்படியே ரத்தம் ஒழுக ஒழுக காட்டில் கத்திக்கிட்டே ஓடிட்டாங்க அப்படின்னு. आरंभ में रहस्य बदनी के रूप में आने वाली शूर्पणखा अंत में अपना घोर रूप दिखाकर जाती है. ஸ்டார்டிங்கில் ஒரு சீக்ரெட்டான ஒரு பெண்ணாக வந்தவங்க கடைசியாக அவங்களோட கோரமான அந்த கடுமையான உருவத்தை காட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. இது வந்து பழைய கைடு, ஒரு சில பாயிண்டெல்லாம் இதில் இருக்க மாதிரியே நான் அப்படியே நடத்தியிருக்கேன். புது கைடில் இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க.